கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை பார்ப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறு ஜெபத்தோடு நாம் தியானத்திற்குள்ள கடந்து செல்வோம். சர்வ சிருஷ்டிகரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். மீண்டுமாக இன்னொரு நாளிலும் உடைய சத்தியத்தை ஆராய்வதற்கு கர்த்தர்கள் கொடுத்தது நேரத்திற்காக நன்றி சுவாமி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தம்முடைய நேயர்களை ஆசீர்வதியும், பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பும். நீர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் பரலோகத்திய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து உடைய வார்த்தைகள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்ய முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, நமது நம்பிக்கையின் நம்பிக்கை என்ற தலைப்பங்களாக நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் நன்மைகள், இன்பம், சாதனைகள், செல்வங்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே தற்காலிகமானதாக இருக்கிறது. காரணம், ஒரு நாளைக்கு இவையெல்லாம் நம்மை விட்டு பிரியக்கூடியது. இது நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அல்ல. நிரந்தரம் அல்லாத ஒன்றில் நம்முடைய நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் நிரந்தரமான இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்பது அது ஒரு ஆசீர்வாதமான ஒன்றாக காணப்படும். மிக மகிழ்ச்சியான வாழ்விலும் கூட வலியும் பயமும் வேதனையும் இருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, எனக்கு தேவை என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாமே எனக்கு இருக்கிறது, நான் என்னுடையதில் எடுத்து நான் செலவு செய்தால் அது குறையாது என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட நபர்களுடைய உள்ளத்திலும் வேதனைகள், வலிகள் இருக்கத்தான் செய்கிறது தவிர, கவலைகள் இல்லாமல், வலிகள் இல்லாமல், வேதனைகள் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. இவ்வுலக வாழ்க்கையானது நமக்கு நல்லதோ கெட்டதோ, குறுகியதோ நீண்டதோ, மகிழ்வானதோ வருத்தகரமானதோ, ஒன்று மட்டும் நிச்சயம், நமக்கு வரப்போகிற வாழ்வோடு ஒப்பிடும்போது இங்கே இருக்கிற எதுவுமே நமக்கு நிச்சயம் அல்ல. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மேல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் அதனுடைய வல்லமையானது நாம் என்ன செய்கிறோம், இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, நாம் வாழும் வாழ்க்கை முறை, இந்த நம்பிக்கையானது மாற்றப்பட வேண்டும். அது மாற்றப்பட்டால் ஒழிய, நம்முடைய உள்ளங்களில் மாறுதல் வந்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்க முடியாது. ஏனென்றால் உலகத்தை சார்ந்து, உலக பொருட்களோடு, உலக நண்பர்களோடு, உலக மக்களோடு நான் நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது பிரயோஜனமற்றதாக காணப்படும். மிக 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படியாக எழுதப்படுகிறது, நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று மீகா சொல்லுகிறார். அப்படின்றால் அவருக்காக காத்திருக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையின் தாக்கமும் வாக்கியமும் என்றால், ஒரு தாக்கம் வருகிறது, அதோடு கூட ஒரு ஆசீர்வாதமும் சேர்ந்து வருகிறது. பென்சிஸ் என்ற புத்தகத்தில் 129ஆம் பக்கத்தில் பிளைஸ் பாஸ்கல் என்பவர் எழுதுகிறார். பிரெஞ்சுக்காரர் இவர். இந்த வாழ்க்கையில் உண்மையான திருப்தி கிடையாது, நமக்கு ஏராளமான துன்பங்கள் உள்ளன, எந்த நிமிடமும் மரணம் நேரிடலாம், அதனால் நம்முடைய இன்பங்கள் எல்லாம் மாயை. இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லாமே மாயையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் மாயை நம்பித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாயை உண்டு பண்ணாத தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கை இல்லை. அந்த மாயை உண்டு பண்ணக்கூடிய சாத்தானிடத்தில் தான் நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. இதை நாம் யோசித்து பார்க்கும்போது இன்னொரு வாழ்க்கை உள்ளது என்னும் நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் உள்ள ஒரே ஒரு நல்ல காரியம் என்று அந்த பிளைஸ் பாஸ்கல் என்பவர் சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை நெருங்க நெருங்க நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உலக வாழ்க்கையை முடித்து நாம் பரலோக வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பது ஏற்படுகிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார்,
சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சவர் அவர். உலகத்தில் அவர் அனுபவிக்காத காரியமே கிடையாது. அத்தனையும் அனுபவித்து அவருடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடிய காரியங்கள், உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கவனித்து பார்க்கும்பொழுது எல்லாம் மாயாக இருக்கிறது, மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. புலம்பல் 3:26 எரேமியா பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஐயோ, இந்த உலகத்தில் நான் சிநேகம் வைப்பதை காட்டிலும் என் தேவன் பேரில் பற்றுதலாக இருந்து அவர் மேல் நம்பிக்கை இருந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதே நல்லது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். தீத்துவின் நிருபம் 2:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்பது குறிப்பிடப்படாதபடினால தேதி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ளவர்களாகவே கிறிஸ்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இன்று வந்தால், ஒருவேளை இந்த நேரம் வந்தால், நான் கிறிஸ்துவை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேனா, என்னுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்பதை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். உரியா ஸ்மித்தினுடைய சகோதரி ஆனி ஸ்மித் 1844 ஏமாற்றத்தை சந்தித்தவர். கிறிஸ்துவானவர் அவருடைய வருகை 1844 அக்டோபர் மாதம் 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்று தானியேலின் புத்தகத்தில் 8:14 தவறாக கணக்கிட்டு மக்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்த இந்த ஆனி ஸ்மித் ஏமாற்றத்தை அடைந்தார். அவர் மத காரியங்களில் அக்கறையின்றி ஒதுங்கலானார். பின்னர் ஓய்வு நாள் ஆசரிக்கும் சில அட்வென்டிஸ்ட் நபர்களுடன் அவர் என்ன செய்தார், தொடர்பு கொண்டார். அது என்ன ஆச்சுன்னா, செய்தித்தாளர்களையும் துண்டு பிரசுரங்களையும் வெளியிடுவதற்கு உதவி செய்தார். நல்ல சம்பளம், ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு பிரசுர பணியில் ஈடுபட்டார். அவர் விரும்பின நபரை திருமணம் செய்ய முடியாமல் போய்விட்டது. வியாதியினால் தன்னுடைய 27வது வயதில் அவர் என்ன செய்தார் என்றால் மரித்து விட்டார். அப்படின்னால் ஏன் இந்த மரணம் ஏற்பட்டது அப்படின்னா, அவருடைய விசுவாசம் குன்றி போனதுனால் அல்ல, தன்னுடைய சரீரத்தில் வியாதி இருந்ததினால் அவள் மரித்து விட்டாள். வருத்தகரமான ஒரு வாழ்க்கை. உலகத்தின் குறுகிய கண்ணோட்டத்தில் அப்படிதான் தெரியும். ஆனால் அவர் எழுதிய கவிதைகளை பார்த்தால் நம் கருத்தை மாற்ற வேண்டியிருக்கும். ஆண்டவர் ஏன் இந்த சகோதரி 27 வயதில் மரிக்க செய்து விட்டார்? ஏன் அந்த சகோதரி இவ்வளவு இள வயதில் மரித்திருக்க வேண்டும்? ஏன் அந்த சகோதரி மனம் முடிக்காமலே மரித்தாள்? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழுதினாலும், அந்த சகோதரி நம்பிக்கையான காரியங்களை அவள் எழுதியிருக்கும் போது அந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய எதையும் விட மேலானது விசுவாச நம்பிக்கையின் நிச்சயத்தை அவர் எழுதிய பாடல்களில் காண முடியும். இருள் நிறை வெளியிலே, இடர்பகை பரியாசம் ஊடே, யாத்திரை செல்லும் பொழுது ஊக்கம் தரும் காரியம் என்ன, பாக்கியமான நம்பிக்கை மட்டுமே என்ற பாடல் வரிகளை அந்த ஆனி ஸ்மித் எழுதியிருக்காங்க. என்றால் மீண்டும் வாசிக்கிறேன். இருள் நிறை வெளியிலே, இடர்பகை பரியாசம் ஊடே, யாத்திரை செல்லும்போது ஊக்கம் தரும் காரியம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பி அதற்கு பதில் கொடுக்குறாங்க, பாக்கியமான நம்பிக்கை மாத்திரமே. அப்படின்றால் இந்த உலகத்தில் எது இருந்தாலும், அந்தகாரம் நம்மை சூழ்ந்தாலும், ஒருவேளை நாம் மரித்து ஒருவேளை அந்தகாரத்தில் தள்ளப்பட்டு அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அந்த கடைசி ஒரு பாக்கியம் என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான். என் தேவன் மேல் நான் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என் தேவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஆனி ஸ்மித்தை போல அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாக்கியம் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். மரிப்பதற்கு முந்தின நாள் ஆனி ஸ்மித் இவ்வாறு தன் கல்லறை வாசகத்தை எழுதினார். மரிப்பதற்கு முன்பதாகவே என்னென்னா, அமைதியான கல்லறையில் தனியாக இளைப்பாற விரும்புகிறேன். இயேசுவின் காலடி ஓசையில் வேதனைகள் வெளிச்சமாகிவிட்டன. நான் நேசிப்போரை திரும்பவும் பார்ப்பேன், ஆளுகையும் செய்வேன், என்னும் நம்பிக்கையில் நான் சாகிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி மரித்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே,
உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் கிறிஸ்துவை அண்டி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதனை மத்தியில் நம்பிக்கையும் ஜீவனை பற்றிய வாக்குறுதியும். இத்தனை வேதைகள் வந்து கொண்டிருக்கிறதே, நான் எப்படி கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். வேதனைகளை ஆண்டவர் சகித்தாரே. ஆண்டவர் சொல்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கடுவது. நான் உலகத்தை ஜெயித்த, உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றால் அவர் உபத்திரப்பட்டார். அவர் வேத வசனங்களை சொல்லி அந்த சோதனையிலிருந்து ஜெயித்தார். சோதனைக்குட்பட போகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், நல்ல பலமுள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். வேதனைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். தன் மனைவியை மறிக்க கொடுத்த ஒரு நண்பருக்கு ஜேம்ஸ் ஒயிட் ஒரு பாக்கியமான ஒரு நம்பிக்கை குறித்து அவர் எழுதுகிறார். என்னென்னா, உங்கள் புண்பட்ட உள்ளத்தை உற்சாகப்படுத்த நான் என்ன சொல்லுவேன்? அழியாத மகிமையுள்ள ராட்சியம் வர இருக்கிறது. இயேசு வருவார், உங்கள் மனைவியை எழுப்ப போவார். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மறுரூபப்படுத்துவார். அந்த வாய்ப்பை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வாசகத்தை எழுதி அவர் கொடுத்தார். ஏனால் குடும்பங்களில் இழப்புகள் நேரிடும் பொழுது சோர்வுகள் வரலாம், வேதனைகள் இருக்கலாம், தாங்க முடியாத துக்கம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது நாம் யாரையெல்லாம் இழக்க கொடுத்திருக்கிறோமோ கிறிஸ்துக்குள்ளாக, அவர்கள் எல்லாரையும் திரும்ப பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவுதான் சோர்ந்து போனாலும், அதைரியம் வந்தாலும், வேதனையின் அனுபவங்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அதைரியப்பட்டு போகாதபடி கிறிஸ்துக்காக தைரியமாக நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனால் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காரணத்துக்காக தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு காரணத்தையும் காட்டி அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காரியம் ஏன் நடந்தது, என்ன காரணத்திற்காக இந்த காரியம் நடந்தது என்பதை சிந்திக்கும் பொழுது தேவன் அதை நல்லதற்காகவே செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் வேதனை தருகிற எதுவும் இல்லாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிரவேசித்து அந்த உலகத்திலே வாழப்போகிறோம். அந்த நம்பிக்கையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 21:3-4 வெளிப்படுத்தல் 21:3-4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலமில்லை, வருத்தமில்லை, முந்திரவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இனி எதுவுமே கிடையாது. வேதனைகள் என்பது இல்லை, வருத்தம் என்பது இல்லை, கஷ்டங்கள் என்பது இல்லை, துன்பங்கள் என்பது இல்லை. ஆண்டவர் படைக்க போகிற அந்த புதிய வானத்தில் புதிய பூமியிலும் இது எதுவுமே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியாக அந்த உலகத்தில் வாழலாம். 1 கொரிந்தியர் 15:17-22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்குமே, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்களே. சாத்தான் அடித்தா கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடித்து அவர் மரித்தவுடனே பூமியில் அடக்கம் பண்ணிவிட்டால் அந்த பூமியிலிருந்து அவர் எழுந்து வராதபடிக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி சாத்தான் சவால் விட்டானே. அவனால் முடிந்ததா? கல்லறைக்கு ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து 2 காவலாளர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்களே. ஆனால் அந்த 2 காவலாளரையும் மீஞ்சி அந்த கல் தானாகவே பெயர்ந்து உருண்டு போனது. கிறிஸ்துவானவர் 3வது நாளில் தான் சொன்னபடியே மரித்த அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு சென்றாரே. எப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன்! அந்த வல்லமையுடைய தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்பது எவ்வளவு எளிதானது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்பதை யோசித்தவர்களாய் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களும்
கெட்டிருப்பார்களே, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால். அவருக்குள் மரித்தவர்களோ அப்படியே இன்னும் கல்லறையில் இருக்க வேண்டும், கெட்டு போயிருப்பார்கள். அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்குமே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போமே. இந்த உலகத்திற்குரியதற்கு மாத்திரமே கிறிஸ்துவானவர் எனக்கு தேவை என்றால் அல்ல, மறுமைக்குரிய வாழ்விலும் கிறிஸ்துவானவர் எனக்கு தேவை. அதற்காக அவரை நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நான் என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை எனக்குள்ளாக வளரும். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்படினால் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். ஆதாம் பாவம் செய்தான், ஆதாமோடு இணைந்து வரக்கூடிய எல்லா மக்களும் பாவம் செய்தார்கள். கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்துக்குள் இருக்கக்கூடியவர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். ஜோஸ் என்பவர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்னா, இயேசு வருவார் என்று வெய்க்காலமாக நம்பி வருகிறேன், நம்புவதை விட்டுவிடவில்லை, அதற்காக காலையிலும் மாலையிலும் ஜெபிப்பேன். சோர்வடையும் போது அவருடைய உயிர்த்தெழுதலை நினைப்பேன். அவர் உயிருடன் எழுந்தது போல நானும் ஒரு நாளைக்கு எழுப்பப்படுவேன் என்ற வாக்குறுதியை எண்ணி பார்ப்பேன். அவர் வரும்போது அவரோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்பிக்கை எளிதானது, ஆனால் அந்த நம்பிக்கை முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எளிதான நம்பிக்கையிலும் அந்த முக்கியமான நம்பிக்கையிலும் நாம் வாழ்ந்தால் ஒழிய கிறிஸ்துவானவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு போக முடியாது. அல்லது மூன்றாவது வருகையில் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர முடியாது. நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் பூர்ணமாக இருக்க வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. கொலோசியர் 1 4-5 வசனங்களில், பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்படினால் நாம் பரலோகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது? பரலோகத்திற்கக்கூடிய தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது? அது உயிருள்ளதா அல்லது உயிரற்றதா? அது பயனுள்ளதா பயனில்லாததா என்பதை யோசித்தவர்களாய் உயிருள்ள நம்பிக்கை வைக்க வேண்டும். உயிருள்ளவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும்பொழுது, நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக காணப்படும் போது, நாம் பரலோகத்திற்கு அந்த தேவனோடு நாமும் விருப்பம் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். லீனா என்ற சகோதரி இப்படியா சொல்கிறாங்க, இந்த பூமிக்கு தேவன் வருவார் என்பது முன்பு எனக்கு தெரியாது. அவர் வருவார் என்பதை அறிந்து கொண்ட போது முதலில் பயமாக இருந்தது. ஆனால் விசுவாசிகளை மீட்டு தம்முடன் அழைத்து செல்ல வருவார் என்பதை இப்போது அறிவேன். அந்த நாளை குறித்து யோசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் நண்பர்களிடம் பேசும்போது தேவன் வருவது உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறேன். இயேசுவினால் எனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இருக்கிறது என்று சகோதரி சாட்சி சொல்லுகிறார். ஏனால் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, இந்த மூன்றும் இல்லாவிட்டால் நாம் தேவனிடத்தில் சேர முடியாது. 1 கொரிந்தியர் 13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. காரணம் என்னவென்றால் கற்பனையின் சாராம்சம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4 வாசிக்கிறோம். அப்படியானால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். கலாத்தியர் 5-6 வசனங்களில் பவுலார் இப்படி எழுதுகிறார், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். 6வது வசனம் கடைசி பாகத்தில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்படின்றால் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், விசுவாசத்தோடு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் சேர்வோம் என்று நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். இது மூன்றும் இல்லாவிட்டால் நாம் நித்திய ராஜ்யத்தில் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5-8 வசனத்தில் பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாக இருந்த விசுவாசம், அன்பு என மார்க்கவசத்தையும்
ரட்சிப்பின் நம்பிக்கையின் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இதை தரித்திராவிட்டால் நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் குடிமக்களாய் போவது கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் அவர் தன்னை நேசிக்கிறவர்கள் தான் நடந்தது போல அவர்களும் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தான் எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட மக்களை அவர்களும் வாழ்வதற்கு தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு தான் அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதே போல புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அந்த மக்கள் வாழ்வதற்காக தேவன் அந்த காரியங்களை செய்ய இருக்கிறார். இந்த மூன்றும் இதயத்தின் அசைவுகள், மனதின் நிறங்கள், உள்ளத்தின் ராகங்கள், இவை தேவனிடமிருந்து வருபவை. நாம் நம்மை தேவனுக்கு தத்தம் செய்யும்போது அவர் நமக்கு நம்பிக்கை தருவார். அது விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, ஜூன் மாதம் 24 1902 எழுதின பத்திரிகையில் அவர்கள் எழுதுகிறாங்க, மரித்தோரிலிருந்து கிறிஸ்து எழும்பியதால் உள்ள நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையாகும். அதில் சந்தேகமோ நிச்சயமில்லாமையோ எதுவும் இல்லை. நிச்சயமற்ற எதிர்காலம் அல்ல கிறிஸ்தவ நம்பிக்கை. நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நாம் எவ்வளவுக்கு நம்புகிறோமோ அவ்வளவுக்கு பெரிதாக தேவ கிருபை உண்டு. அந்த நம்பிக்கை பெருகட்டும் என்று அம்மையார் எழுதுகிறாங்க. மீண்டுமாக அதே பத்திரிகையில் மே மாதம் 13 1920 எழுதின பத்திரிகையில் ஜேஎம் ஹோப்கின்ஸ் என்பவர் எழுதுகிறார், நாங்கள் அங்கே இருக்க விரும்புகிறோம். எங்கே? பரலோக ராஜ்யத்தில் இருக்க விரும்புகிறோம். இந்த பாவ உலகத்தின் பாவங்கள் போதும், சோதனைகள் போதும், சோர்வுகள் போதும், தோல்விகள் போதும், பிரிவுகள் போதும், கண்ணீர் போதும். நாங்கள் எங்கள் அப்பாவின் வீட்டுக்கு செல்ல விரும்புகிறோம் என்றால், ஒரு பெற்றோர்கள் இல்லாத வீட்டில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெற்றோர்கள் உள்ள வீட்டில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏனால் ஆன்மீக பெற்றோர்களாகிய தேவனிடத்தில் நாம் இருக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிருக்கும். அவர்கள் இல்லாத அந்த தேவன் இல்லாத வீடு அது வீடாய் இருக்காது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் வைத்து அவரிடத்தில் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். அதற்காகவே நீங்களும் நானும் அந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் நடந்து நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு தத்தம் செய்து அவருடைய பாதையில் நாம் நடந்து நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நித்திய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சென்று அங்கே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான வாழ்க்கையை தேவன் வாக்குறுதி செய்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை பெற்று தேவராஜ்யத்தில் செய்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய செய்தி படி நாங்கள் வாழ்த்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். என்ன தேவைகளுக்காக எதிர்பார்த்து நம்முடைய அந்த தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள், அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணுக்கு திரைப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் இந்த தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.